everyone, welcome back to Educare Academy Students Villa. நம்ம லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் அப்படிங்கறத பார்த்தோம். கான்செப்ட்ஸ்ல வந்து நம்ம பிரின்சிபல்ஸ் ரூல்ஸ் என்னெல்லாம் அக்கௌண்ட்ஸ்ல ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்திருப்போம். இப்போ அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுக்கு ஈஸியா நம்ம யூஸ் பண்ற ட்ரிக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா நம்ம ஜென்ரலா பார்க்கும்போது நம்ம அக்கௌண்டன்ஸ் எல்லாருமே ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அதாவது ப்ராஃபிட் ஆர் லாஸ் எடுக்கும்போது நம்ம வந்து என்னெல்லாம் வந்து ஜென்ரலா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு அக்கௌண்ட்ஸ்ல கன்சிஸ்டன்சி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், நம்பிக்கை தகுந்த மாதிரி இருக்கணும், ரிலையபிளா இருக்கணும், கம்பேர் பண்ணக்கூடியதா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம அக்கௌண்டன்ஸ் இப்படிதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து நம்ம கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா 4 ஸ்டெப் இருக்கு. 4 ஸ்டெப்பை ரிமெம்பர் பண்றதுக்கு CCCM அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு சிக்கு வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு சி வந்து கன்சர்வேட்டிசம், இன்னொரு சி வந்து ஃபுல் டிஸ்க்ளோஷர், இன்னொரு எம் வந்து மெட்டீரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ CCCM அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸோட ஆன்சர் வந்து நம்மளால எழுத முடியும். இதுதான் நம்மளோட சின்ன ட்ரிக். ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனியா நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்றும் பார்க்கும்போது நான் ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது என்னன்னா, கன்சிஸ்டன்சி அப்படின்னாலே என்னது, நம்ம த்ரூ அவுட் ஒரு லாங் டேர்ம்ல நம்ம ஒரு விஷயத்த பண்றது ஒரே மாதிரியா பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்றோம். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு அக்கௌண்டிங் மெத்தட், நம்ம எந்த அக்கௌண்டிங் மெத்தட் எடுத்தோமோ ஒவ்வொரு வருஷமும் ஒரு பிசினஸ் பீப்புள் வந்து அதே ஒரு அக்கௌண்டிங் மெத்தட் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது நமக்கு எடுத்து சொல்லுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், நம்ம டிப்ரிசியேஷன்ல எல்லாருமே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் படிச்சிருப்பீங்க. அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து நம்ம 10% நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு 10,000 rupeesக்கு வாங்கின மெஷினரியா அப்படின்னா அதே 10% தான் அடுத்த வருஷமும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இதே நம்ம ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் அப்படிங்க இருந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொரு மாதிரி பெர்சன்டேஜ்ல கம்மி பண்ணிட்டு வருவோம். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னா செகண்ட் இயரும் அதே மாதிரி தான், தேர்ட் இயரும் அதே மாதிரி தான். இது எதனால யூஸ் ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி கால்குலேட் பண்றதுனால ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. இப்போ வந்து நம்ம காலேஜ்லயோ இல்லை ஸ்கூல்லயோ நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன், மார்க்ஸ் கிரேடிங் சிஸ்டம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த கிரேடிங் சிஸ்டம்ல வந்துட்டு நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ்லயும் மாத்திட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்றோம், நம்ம ஒரே மாதிரியான கிரேடிங் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் வந்து ரியல் எக்ஸாம்பிள் வெரின் டு ரிமெம்பர் நம்ம கன்சிஸ்டன்சினா என்ன அப்படிங்கிறது. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, சேம் மெத்தட் இஸ் ஈக்குவல் டு சேம் கம்பேரிசன் அப்படிங்கறத நம்ம கன்சிஸ்டன்சிக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கன்வென்ஷன்ஸ் ஆஃப் கன்சர்வேட்டிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கன்சர்வேட்டிசம் அப்படின்னா என்னன்னா, நம்ம லாஸை எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ப்ராஃபிட்டை ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ் வருது அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கணும், ரெக்கார்ட் பண்ணணும். ஆனா நம்ம ப்ராஃபிட் வரதை நம்ம ரெக்கார்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் வருமா வராதா அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் தான் பண்ணியிருப்போம், ஆனா அது வந்து ஆக்சுவலா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதனால கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆன்டிசிபேட் லாஸ், நம்ம லாஸை நினைச்சுக்கணும், லாஸ் வருதுங்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னா அதை நம்ம பண்ணிக்கணும், ஆனா நம்ம ப்ராஃபிட்டை நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறாங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கூட்ஸை வந்து சேல் பண்றேன் 1 lakh rupeesக்கு அப்படின்னா, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து 10,000 ரூபாய் பே பண்ணல, 90,000 ரூபாய் பே பண்ணிட்டாங்க, 10,000 ரூபாய் பே பண்ணல. அப்ப என்ன பே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சாலும், பே பண்ணலனாலும் அந்த 10,000 ரூபாங்கிறது நமக்கு வராது அப்படிங்கிறது உறுதியா இருக்கு. அப்ப அந்த லாஸ் நம்ம என்ன பண்றோம், ரெக்கார்ட் பண்ணுவோம். ஆனா நம்ம அதுல வர ப்ராஃபிட்டை நம்ம எங்கேயுமே ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். இன்னொரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ எனக்கு வந்து அடுத்த வீக் வந்து சேலரி வருது அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், நான் வந்து ரிசீவ் பண்றேன் அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்க வந்தாதான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம், வராம நம்ம எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஆனா இப்போ உன்னோட போன் ஸ்கிரீன் வந்து நமக்கு கிராக் ஆயிருச்சு, அது வந்து ஒரு 8,000 ரூபாய் ஆகுது ரிப்பேர் பண்றதுக்கு அப்படின்னா இமீடியட்டா அந்த எக்ஸ்பென்சஸை நம்ம பண்ணிடுவோம், இமீடியட்டா அதை வந்து ஆட் பண்ணிப்போம். ஏன்னா நமக்கு ஃபோன் வேணும், ஃபோன் ஸ்கிரீன் கிராக் ஆயிருக்கு, நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு இந்த கன்சர்வேட்டிசமோட இது பண்றதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பெக்ட் லாஸ், இக்னோர் ப்ராஃபிட், ப்ராஃபிட் வரதை இக்னோர் பண்ணுங்க, எக்ஸ்பெக்ட் லாஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க.
ஸோ தேர்ட் வந்து கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. அந்த எம் இருந்துச்சு இல்லையா, எம்முக்கு வந்து மெட்டீரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னெல்லாம் நமக்கு மெட்டீரியலாக வருதோ, என்னெல்லாம் இப்போ மெஷினரி, ஏதாவது அசெட்டு, அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் மட்டும்தான் நம்ம மெட்டீரியாலிட்டியில் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம், நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். மெஷினரி காஸ்டிங் 15 lakhs அப்படிங்கிறது கேபிட்டல் அசெட்டை நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஆனால் நம்ம டைம் பீயிங் ஏதோ ஒரு பென் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் வந்து ஸ்டேஷனரி வேணும், ஒரு பென் வேணும், 20 rupeesக்கு வாங்குறோம் அப்படின்னா அதை நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ இது என்னன்னா பிக் திங்ஸ் மேட்டர், பெரிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது இல்லை, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படிங்கிறாங்க. ஸோ எதெல்லாம் டெசிஷனை, இன்னொருத்தரோட டெசிஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுறது, இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு வாங்குறேன் அப்படின்னா இன்னொருத்தவங்களோட டெசிஷனை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு இதாகுது, அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா அதை வந்து நம்ம எடுத்துக்கணும், மெட்டீரியல் எடுத்துக்கணும். அப்படி இல்லை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் தேர்ட் மெட்டீரியாலிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பாயிண்ட் கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் நம்ம பண்ணுறோமோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்க்ளூட் பண்ணணும். அதே மாதிரி டெசிஷன் யார் எடுக்கிறாங்களோ அந்த டெசிஷன் மேக்கர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதெல்லாம் நமக்கு வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இல்லையோ அதெல்லாம் வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னும் எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். கம்பெனி வந்து லா சூட் ஏதாவது ஒரு லாவில் இது பண்ணியிருக்காங்க, லாவில் வந்து நமக்கு 50 lakhs வந்து லாஸ் ஆயிடுச்சு, இல்லை வந்து லா படி நம்ம வந்து 50 lakhsக்கு நம்ம வந்து லாஸ் ஆயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து எந்த ஒரு கேஸ்லையுமே டிசைட் பண்ண முடியல அப்படின்னா இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணியே ஆகணும். என்னெல்லாம் வந்து பிஸ்னஸில் நடக்குதோ அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபுல் டிஸ்க்ளோஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே இன்னும் பெட்டர் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வண்டி வாங்கியிருக்கோம், அந்த வண்டி வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆனது இருக்கு, நம்ம சேல் பண்ண போகிறோம். அந்த வண்டியை சேல் பண்ணும்போது இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆனது இந்த வருஷம் இந்த டைமில் இப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம அந்த பையர்கிட்ட சொல்லணும். ஸோ இந்த சொல்கிற விஷயம் தான் ஃபேரான விஷயம். இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஹைட் பண்ணி நம்ம மறைக்கிறோம் அப்படின்னா அது ஃபேர் கிடையாது. ஸோ இப்போ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ஃபுல் டிஸ்க்ளோஷர் அப்படின்னா எல்லா விஷயமும் என்னென்ன பிஸ்னஸ் நடக்குதோ அது எல்லாமே ஃபுல்லாக ஃபேராக நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாங்க. இங்கே வந்து என்னென்னா டெல் த ஹோல் ஸ்டோரி அப்படிங்கிறாங்க, ஃபுல்லாக எல்லா ஸ்டோரியும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபுல் டிஸ்க்ளோஷர் அப்படிங்கிற விஷயத்துக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரியும். சேம் மெத்தட், சேம் கம்பேரிசன், கன்சிஸ்டன்சி, கன்சர்வேட்டிசம்னா எக்ஸ்பெக்ட் லாஸ், இக்னோர் ப்ராஃபிட், மெட்டீரியாலிட்டினா பிக் திங்ஸ் மேட்டர், ஃபுல் டிஸ்க்ளோஷர் அப்படின்னா டெல் த ஹோல் ஸ்டோரி. இதுதான் நம்ம அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ் கான்செப்ட்ஸோட ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கூடிய ஈஸி ட்ரிக்கு அந்த டேபிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். ஹாப்பி லேர்னிங்.